ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகை தனுஷ் மற்றும் நயன்தாரா பிரச்சனையில் வந்து நம்மளோட நடிகை பார்வதி வந்து நயன்தாராக்கு வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் மீது ஏதாவது தவறாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நடிகை நயன்தா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட செம்ம பெரிய ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. அதாவது அவங்களோட திருமண வீடியோவில் நானும் ரவுடிதானோட பாடலை வந்து பயன்படுத்தி அந்த திரைப்படத்தோட தனுஷிடம் அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து சில வருடங்களாகவே ஆகிட்டு, ஆனாலுமே வந்து அவர் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து அந்த ஒரு கடிதத்துக்கு கொடுக்கவே இல்லையாம். ஸோ அதனாலே வந்து நம்மளோட நானும் ரவுடிதான் பாடல் அதுவும் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் நடந்த விஷயத்தை தான் வந்து வீடியோவில் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் வீடியோக்கு வந்து நடிகர் தனுஷ் வந்து ரூபாய் 10 கோடி வரைக்கும் நஷ்டஈடு கேட்டிருக்காராம். ஸோ இதனால் வந்து அவர் வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஏறுவார் அப்படின்ட்டு வந்து ஸோ அவங்க வந்து ஒரு அறிக்கை மாரி வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே தவறான விஷயம். அவர் எப்படி 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்கலாம், இது ரொம்பவே தவறாக இருக்கே அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்மளோட தனுஷுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருந்தாங்க. ஸோ நிறைய நடிகைகள் நயன்தாராக்கே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பார்வதி, நஸ்ரியா, ஒரு ஸ்ருதிஹாசன், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட நயன்தாராக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து நம்மளோட பார்வதி கிட்ட வந்து நயன்தாராக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. அதற்கு வந்து நடிகை நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நிறைய பேட்டி வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 3 பக்கம் வரைக்கும் வந்து ஓப்பன் லெட்டர் எழுதுனது வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக தோணுச்சு. அதில் கண்டிப்பாக அவங்க மீது தவறு இருக்காதுன்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தனுஷ் வம்சத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.